வணக்கம் சனம். சிவகுமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. விஜய் சார் கிட்ட போய் கேளுங்க இது. விஜய் சார் என்ன என் வீட்லயா இருக்காரு? நீ நானும் ஓடிலாமா? அடி செருப்பால பண்ணி பைல அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப சிஜேபி அவங்களோட மாணவர் போராட்டம் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி பாலன் இல்லத்தில் நடைபெற்றது டி நகர்ல. நீங்கள் அங்க போயிருந்தீங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேசினது, அதுக்கப்புறம் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். என்ன கதையா ஆஹா வாகான்னுகிட்டு இருக்க? ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் போனேன். நான் வந்து தொடர்ந்து 1 month ஷூட்டிங் பிஸி, மலேசியா போனேன், அப்புறம் ஏற்காடு. 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நான் தீவிரமான தளபதி ஃபேன் தான், பெருமையா நான் சொல்லிக்கிறேன். ஏடா தல படம் வந்துச்சுன்னா அஜித் ஃபேனா மாறிடுவேன். அயன் படம் ஒன்னப்ப சூர்யா ஃபேன் சொல்லி சுத்திக்கு இருந்தேன். கொஞ்ச நாள் தமிழ்ல எதுவும் வேலைக்கு ஆகலன்னு ஒன்லி மலையாள மூவிஸ் மச்சான் எனக்கு துல்கர் சல்மான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிற பரதேசி. போனப்போதான் பாக்குறேன் ஃபுல்லா ஒரு 90% காக்ரோச் பார்ட்டி டிஷர்ட்ல தான் இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸா மத்த கட்சிக்காரங்களா யாரும் எனக்கு தெரியாது. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துறீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் அப்படி, விஜய் எப்படி, விஜய் இஸ் மிஸ்ஸிங், விஜய் இஸ் பிசினஸ்மேன். என் கண்ணு முன்னாடி நடந்த ஸ்பீச் ஸ்டூடெண்ட் சார்பா இல்ல பொலிட்டிக்கலா போகுது. பொலிட்டிக்கலானா என்ன போச்சு? ஆக்சுவலா நீட் எதிர்ப்புங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் தான். ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத், தமிழ்நாட்டு சிஎம் வாயே திறக்கல. பிஜேபியை பத்தி தானே பேச முடியும். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. மகேந்திர மாட்டனா ஏங்க நீட்ட பத்தி தானே இங்க பேசணும். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல தானே இதெல்லாம் நடக்குது. பேப்பர் லீக் ஆனதுல இருந்து எல்லாம். விஜய் சார் என்ன பண்ண போறாங்க அதுல? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இதே விஜய் சார் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனாரு. அனிதா மரணத்துக்கு வந்து போய் பார்த்தாரு. பார்த்து கேஷ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாரு. இப்போ சென்னையில வந்து போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்கிறது ஒரு பொதுவான இடத்த கேட்கறாங்க மாணவர்கள். ஏன் கொடுக்கல தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. இன்னொன்னு என்னன்னா, மாணவர்கள் வந்து திருவள்ளூர்ல போராடுறாங்க காலேஜ்ல, அதுக்கப்புறம் மதுரையில 2-3 இடங்கள்ல போராடுறாங்க. மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ள போயே வந்து அவங்கள வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது? அது வந்து சொல்றா, இப்ப சொல்ல புரியா இல்லையா? பட் எனக்கு அங்க எந்த ஜெனியூனிட்டி, எந்த டிரான்ஸ்பரன்சி எனக்கு ஃபீல் ஆகல. என்ன நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டீங்க. நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. சரியா? நான் வரேன் உங்க குவெஸ்சனுக்கு வரேன். நான் மேட்ருக்கு வர்றேன். இவ்வளவு பேசுறீங்க, ஒருத்தர் என்ன ஜோக்கர்னு கூப்பிட்டு போறாங்க. ஜோக்கர் தான் நீ. யாருன்னா போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு நானும் தளபதி ஃபேன் தான், என்னமோ நீங்க டெல்லி ப்ரொடெஸ்டுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இங்க வந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன்றத பெருமையா அப்படியே சொல்றீங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு நீங்க ஒரு ஜோக்கர்னு. படம் பார்த்தனா ஜோக்கர் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க அரசியலுக்கு உங்க கட்சிக்கு ஸ்கோர் பண்றீங்களே, இதுதான் நீங்க பண்ற தவறு. அப்ப நீங்க தான் ஜோக்கர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பேசுறாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னா தப்பு கிடையாது. இப்ப டிஎம்கே ஆட்கள் வராங்கன்னா அவங்க என்ன ஆந்திராக்காரனா, மலையாளக்காரனா, ஹிந்திக்காரனா? டிஎம்கே பார்ட்டின்னு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னா அதுலயும் பார்த்தோன்னா தமிழன் தான். ஏன் அவன் வந்து பேசக்கூடாதா? உன் கட்சிக்காரன் தான், உன் தான் எவனும் வரல, உன் கட்சிக்காரன் வா தான் சொல்றாங்களே, அங்குள்ள தோடர்களே சொல்றாங்க டிவிகே சார்ந்த ஆட்களும் வாங்க பேசுங்கன்றான். அவனா எந்த தற்கொலையும் வரலையே. நான் வெரி பிஸி. அப்ப சில அஜெண்டா பீப்புள் வந்தாங்கன்னா என்ன தப்பு? ஆனா அவங்க பேசுற நோக்கம் சரியான நோக்கம் தானே. அவங்க வந்து மாணவர்கள் சப்போர்ட் பண்ணி தானே பேசுறாங்க. மாணவர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க சொல்றாங்களா இல்லையா? அதை தானே பேசுறாங்க. வேற எதுவும் வந்து நீங்க டிஎம்கே ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஆட்சி வந்து மீண்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசல. நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். என்ன மைக்ல பேச விடாம தடுக்கிறீங்கன்னா என்ன அவ்வளவு பயம்? சொல் பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? நான் பேசுறது நீங்க கேளுங்க. அது என்னவா இருந்தாலும் நீங்க ஜனநாயகத்துக்காக தானே போராடுறீங்க. அப்ப நானும் ஒரு சிட்டிசன் தானே. நம்ம ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டோம், வாங்க இப்ப நம்ம ஜனநாயகத்துக்காக நிப்போம்னு விகே சப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருந்தா அது சப்போர்ட். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அங்க போய் நீ தளபதி பேனாரு, தலை பேனாரு, எந்த பேனாரு போ,
அங்க அதுக்கு தேவையாது. வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. நான் என்ன வேணாலும் சொல்வேங்க. நான் டிவிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்றேன், பிஜேபி வேணாலும் சப்போர்ட் பண்றேன், அப்போஸ் பண்றேன். அது என்னோட கருத்து. எங்க போனாலும் நம்ம சங்கி புத்தி மாறாது இவங்களுக்கு. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அரை வழியில போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை அங்க போய் கலவரம் பண்ற விதமா இது ஒரு போலியான ஒரு போராட்டம் அப்படின்னா இந்த தற்கூரி பேசிருக்கு. இல்ல இந்த மாதிரி தென்னாவட்ட நெக்கெல்லாம் பேசுறே, இதே மாதிரி ஒரு ஸ்பீச் எங்கேயோ ஒரு சங்கி மண்டல் போய் பேசுற முடியுமா? செருப்ப கழட்டி அடிப்போம். வெட்டுவானாமே? கண்டிப்பா வெட்டுவான். மட்டும் இல்லாம டிவிக்கு சார்ந்த அனில் இருக்கிறான் தெரியுமா, அந்த மாதிரி மேடையில போயிட்டு கரூர்ல 47 பேர் கொன்னதுக்கு விஜய் தான் அப்படின்னு சொல்லி பாரான். செருப்ப கழட்டி அடிப்பணும், ஓட ஓட விட்டு அடிப்பணும் அனிலாம். இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிரும்? செத்திருப்ப. ஏய் பொய் சொல்லக்கூடாது இல்ல, பச்சை பொய். எல்லாமே வீடியோல லைவா இருக்கு. என்கிட்ட 10 வீடியோ இருக்கு. நீங்க 2 பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. இந்த மாதிரி ஒரு இது ஏஜெண்டா வச்ச ஒரு ப்ரொடெஸ்ட் நான் போலி ப்ரொடெஸ்ட் தான் சொல்றேன். பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. நீங்க எப்படி ஒட்டுமொத்த ப்ரொடெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கலந்துக்கிற எல்லாத்தையும் எப்படி நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? நான் எங்க கொச்சைப்படுத்தினேன்? இப்பதான் போலி ப்ரொடெஸ்ட் சொன்னீங்களே, நீட்டை பத்தி பேசல, என்ன விஷயம் அதை பத்தி பேசல நீங்க அதுக்கப்புறம் பேச போனீங்க. நீங்க நான் நீட்டை பத்தி என்ன சொல்லணும்னு என்ன ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தீங்க. நீங்க ஏன் நீட்டை பத்தி பேசல? இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன். பேசின எல்லாமே ஜோக்கர்ஸ், நீங்க தான் ஜோக்கர்ஸ் சொல்றீங்க. நீங்க நீட்ட பத்தி பேசாம நான் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தேன், தளபதியோட ரசிகர்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? இப்ப என்னங்கறதுக்கு நொன்னாங்கற உங்களுக்கே தெரியும் நான் இதுவரை எந்த கனெக்ஷனும் இல்ல. நீங்க இப்பதான் கேட்டீங்க டிவிக்குள்ள இருக்கீங்களா, எனக்கும் டிவிக்கு சம்பந்தமே இல்ல. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். சினிமா வரலாற்றிலேயே ஜனநாயகன் யாருமே பார்க்காத வேற லெவல் பிளாக் பஸ்டர் நாங்க பண்ணி காட்டுவோம். வெயிட் பண்ணுங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கஸ்டடி டெத் என்ற பேர்ல அநியாயமா கொலை செய்யப்பட்ட நம்ம அஜித் குமார் தம்பியா இருக்கட்டும், ஜாதி வெறியில அநியாயமா கொலை செய்யப்பட்ட நம்ம கவின் தம்பியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எங்கே முடிவு, எப்போ மாற்றம் வரும்? இது யாரால முடியும்? ஆளும் அரசு, the ruling government can change the law. மேடம் அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க. வாட் இஸ் யுவர் நேம் மேடம்? சனம் ஜட்டியா? அட மொமால. இல்ல நீ யாரு? நீ முதல்ல எங்க இருந்து வந்த நீ? ஜட்டி ரொட்டின கர்நாடகால இருந்து புழைக்க வந்த நாய் தானே நீ? நீ இங்க உள்ள தமிழர்களோட போராட்டங்கள் பார்த்து இது ஒரு போலியான போராட்டம், இது ஒரு அஜெண்டா செட் பண்ண போராட்டம் சொல்ற. புழைக்க வந்தமா, சம்பாரிச்சமா, ஊடு போய் சேர்ந்தோம்னா மட்டும் இருக்கணும். இங்க தேவையில்லாம மாணவர்களை கொச்சப்படுத்துறது, மக்களை கொச்சப்படுத்துறது வேலை வச்சுக்கிட்ட தமிழர்களாகிய தமிழ் மக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா வச்சுக்கலாம், உரி விட்டு அடிப்பாங்க. வாயை மூடிட்டு எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசு. பொத்திக்கிட்டு பொழப்ப பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, புள்ள விட்டிய காப்பாத்துறமான்னு போயிச்சாரு. புரியுதா? சரி. நிறைய இடத்துல பவர் கட்ஸ் நடக்குது, இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. சைல்ட் அபியூஸ், பாலியல் தொல்லைகள், நிறைய குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நடக்குது, ரொம்ப அதிகமாவே நடக்குது. போன ஆட்சியிலயும் இருந்தது, இந்த ஆட்சியிலயும் இருக்கு. இனிமேல் எந்த வரப்போற ஆட்சியில கூட இது இருக்கும். இது யாரால முடியும்? ஆளும் அரசு, the ruling government can change the law. இந்த ஆட்சியிலயும் இருக்கு, இனிமேல் எந்த வரப்போற ஆட்சியில கூட இது இருக்கும். அன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் கோச்சிங் இன்வெஸ்டர் விஜய் சார் நீ காட்டு, அதுக்கப்புறம் பேசு. பாராநாய அங்க பாராநாய. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அவருடைய தேர்தல் அபிடவிட்ட போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். ஏங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ஏன் அந்த இடத்துல போராடுறாங்கன்னா பொதுவான ஒரு இடம் தமிழக அரசு சார்பா ஒதுக்கல. விஜய் அவர்களும் தாவேக அரசும் நீட்டுக்கு எதிரானவங்க தானே, ஏன் ஒதுக்கல? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. இவங்க நடத்துற போராட்டத்துல சிஎம் வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்களை கொஞ்சணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. ஆட்சியில இருந்தா ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானு. பிஜேபின்னு ஏன் தாவேக்காவோ இல்ல விஜய் சாரோ ஏன் பேசல? பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இல்ல பிஜேபியா அவங்க கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்ப்ரோவோக்ட் அட்டாக்ஸ் டெல்லி போலீஸ் பேசிருக்காரு. அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே நான் எடுத்து காட்டுறேன். அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே மாணவர்களுக்கும் அங்க இருக்கிற போலீஸுக்கும்
மோதல் போக்குன்றாங்க. மோதல் போக்கா நடந்ததுங்க. சரி. இது என்ன மாதிரி அறிக்கை? அதுல ஒரு இடத்துல கூட பிஜேபின்னு வரல. எப்படி பேசுவேன் அண்ணே, என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற நரம்புகள் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் மட்டுமே அனுபவிக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் ஏங்கி தவிக்கிற அறிவான ஆக்டிவான மக்களை பத்தி சிந்திக்கிற முதலமைச்சர் கிடைப்பாரா நீங்கள வந்தா? முதலமைச்சருக்கு எதுக்கு அறிவு தேவை? ஐயோ, மக்கள் மேல அன்பு செலுத்தினா போதாதா? முதலமைச்சராகிறதுக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படிச்சுட்டு வரணுமா? அதுக்குன்னு பல IAS ஆபீசர்ஸ் இருக்காங்க. போட்டி போட்டுட்டு ஃபைல கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அப்புறம் என் ஊர்ல என் கூட படிச்சு ஃபெயிலான எவனோ ஒருத்தன் வண்டியில வாழைப்பழம் வித்துட்டு இருப்பான். அவனை கொண்டு வந்து எம்பிஏ வாங்கிடுவேன். அண்ணா, கையெழுத்து போறதுக்கு மணிக்கட்டு கீழே வேலை செஞ்சா பார்த்தாதா? ஆனா அதுவும் வேலை செய்யல. இருக்கவே இருக்க கட்டவரல் மைய தேய்க்கிறோம், கைரேகை குத்துறோம், GO பாஸ் பண்றோம். ஓஹோ, அப்புறம் மூணாவது அந்த நான்சென்ஸ். வாட் நான்சென்ஸ் இஸ் தட்? மக்களை பத்தி சிந்திக்கிற முதலமைச்சர் நீ. முதலமைச்சருக்கு எங்க டைம் இருக்கு? காலையில கட்சிக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், தாலி எடுத்து கொடுத்து கழுத்துல மாலையை போடணும். சாயங்காலம் எவனாவது செலிபிரிட்டி இல்ல கட்சிக்கார செத்து போயிட்டானா அவன் காலடியில மலர் வளைய வைக்கணும். இதுக்கு நடுவுல கட்சி ஆபீஸ் போகணும், உட்கட்சி பூசல தீர்த்து வைக்கணும். அப்புறம் மத்தியானம் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நடிக்கணும். நீங்க நீட் ரத்து பண்ணணும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுலயே எனக்கு உடன்படல. நீட் ரெகுலேட் பண்ணணும் தான் என்னோட ஒப்பீனியன். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். நீட் வந்து ரத்து பண்ண வேணாம், ரெகுலேட் தான் பண்ணணும்னு ஆமா. நீங்க சொல்றீங்கன்னா, ஆமா. நீட் ரத்து பண்ண ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்களா? போராட்டம், அந்த ஏன்னா போராட்டம் மைக்க போய் நீங்க குடுக்கல. எதுக்கு கலந்துக்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். புரியலையா நீங்க உங்களுக்கு? சொல்ல வேண்டியதானே, எனக்கு நீட் வந்து நடக்கணும், நான் வரல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க எதுக்கு போனீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? நான் வந்து விஜய் சார் ஃபேனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க போனேன். சிவகுமார் அது உங்களுக்கு இல்ல இல்ல பேசுறீங்க. உங்களுக்கு ஆனா அந்த தமிழ்ல இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி நீட் பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க பேச போனது அதுவா பேச போனீங்க? அங்கதான் மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. சிவகுமார், you are extremely unreasonable, you are extremely not understanding what I'm saying. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? அப்படியே போசணும்னு சொல்லி தான் நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. நன்றி. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.